எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ளாம்ஸை வச்சு ஒரு குருமா எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த ப்ளாம்ஸை தோலை சீவிட்டு இதை பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை கட் பண்ணும்போது கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா ப்ளாம்ஸ் வெட்டும்போது அந்த ப்ளாம்ஸ்லேருந்து பால் வரும். எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா பிசு தன்மை கம்மியாக இருக்கும். குருமாவுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் 1, 2 தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை. பச்சை பட்டாணி 2 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த குருமாவுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் அரை மூடி தேங்காய், பூண்டு, இஞ்சி, சோம்பு, கல்பாசி அது 2 பீஸ் வச்சுருக்கேன். பச்சை மிளகா, இந்த குழம்புக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான், அதனால் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. 3 முந்திரி பருப்பு, சோம்பு, கல்பாசி இது நல்லா போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகா கீராதனால அதை வெடிக்கும், அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. இது நல்லா வதங்கினோடனே துருவின தேங்காவையும் போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். சிம்மிலே வச்சு நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சு வதக்கையில் அந்த தேங்காவோட மனம் நல்லா இருக்கும். நல்லா இப்போ வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப அந்த முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா அந்த ஹீட்டிலே வதக்குனிங்கனாவே போதும். இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஒரு தட்டில் போட்டு. இப்போ வாங்க குருமா செய்யலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனிஸு, அந்த கல்பாசி எல்லாமே போட்டு வதக்கணும். கருவேப்பிலை, வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து வதக்கணும். தக்காளி வதங்குறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். ப்ளாம்ஸை ஒரு குக்கரில் போட்டு உப்பு போட்டு ஒரு விசில் மட்டும் எடுத்துக்கோங்க. அது ப்ரெஷர் அடங்கினோடனே அதை தண்ணியை வடிகட்டிட்டு இந்த வதக்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் எடுத்து ப்ளாம்ஸை போட்டுருங்க. ப்ளாம்ஸு கூட வேக வச்ச பச்சை பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சோம்ல, அதை அரைச்சி இந்த குழம்புல குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரையை கழுவி கொஞ்சம் அதிலே ஊற்றிக்கோங்க தண்ணியை. இதை நல்லா கிண்டி விடுங்க. இப்படியே இருந்தால் கூட சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நான் ஒயிட் ரைஸுக்குங்கிறனால கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுக்கோங்க. தண்ணி உங்கள் விருப்பம்தான். கெட்டியாக வேணால் கெட்டியாக வச்சுக்கோங்க, தண்ணியாக வேணால் தண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறப்ப கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். ஒரு கொதி கொதிச்சா போதும். தேங்காய் போட்டனால ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான், ப்ளாம்ஸு குருமா தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸி தான். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.